அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டீங்கன்னா, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக். ஸோ அதில டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் இன் சிம்பிள் வே அனோவான்னு சொல்லுவோம். சரிங்களா? அதில ஒன் வே கிளாசிஃபிகேஷன் பத்தி நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ த ஃபாலோவிங் ஆர் த நம்பர்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் மேட் இன் 5 successive days of 4 technicians working in a photographic laboratory. ஸோ டெக்னீஷியன் 1, டெக்னீஷியன் 2, டெக்னீஷியன் 3, டெக்னீஷியன் 4 அவங்க செய்யக்கூடிய எரர்ஸ் இல்ல மிஸ்டேக்ஸை பத்தி கொடுத்துருக்குறோம். ஸோ டெஸ்ட் அட் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்பா ஈக்குவல் டு 0.01 level of significance. Whether the difference among the 4 sample mean can be attributed to chance. என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா 4 டெக்னீஷியன் அவங்களோட எரர்ஸ் எல்லாமே காமனா இருக்கா, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா, இல்ல அப்படித்தான் எல்லாருமே எரர் வருமா, இல்ல 4 டெக்னீஷியன்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையான்னு மட்டும் கண்டுபிடிப்போம். இங்க பாத்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை மட்டும் தான் பேசியிருக்கிறோம். அப்போ மிஸ்டேக்ஸ்ன்ற ஒரு கிரைட்டீரியன் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால இது ஒன் வே கிளாசிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ இது வந்து எஃப் டெஸ்ட்லயோ வேற எந்த டெஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ மீன்ஸ்லயோ போட முடியாது. ஸோ டி டெஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 2 கிரைட்டீரியன் மட்டும்தான். அதாவது 2 டெக்னீஷியனா இருந்துச்சுன்னா நம்ம டி டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். மோர் தென் 2, மோர் தென் 2, 3, 4 இந்த மாதிரி 4 டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வரும்போது டி டெஸ்ட் போட முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம என்ன பண்றோம், அனோவாக்கு வரோம். ஏன்னா டி டெஸ்ட்ல மேக்ஸிமம் 2 சாம்பிள் தான் பார்க்க முடியும். இங்க எவ்வளவு சாம்பிள்ஸ் வேணா பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6, 10, 14, 9, 12 இது எல்லாமே அரவுண்ட் 10ல இருக்கு. அரவுண்ட் 10ல இருக்கு இல்லைங்களா? அப்போ எல்லா நம்பரையும் நம்ம 10ஆல சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இல்ல சப்ட்ராக்ட் பண்ணாம கூட போடலாம். ஸோ ஸ்டெப் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா ஹெச் நாட், அதாவது நல் ஹைப்போதசிஸ். அது என்ன சார் நல் ஹைப்போதசிஸ் அப்படின்னா தேர் இஸ் வெரி சிம்பிள் தான் இது. தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் difference between sample means இல்லைன்னா technicians. sample means சொல்லலாம், bar technicians கூட சொல்லலாம். எல்லாமே ஒண்ணுதான். there is no significant difference between technicians. H1 என்றது there is some அதேதான் significance difference between sample means சொல்லலாம் இல்ல technician சொல்லலாம். அதே நம்மளாம் டீட்டோ போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ எல்லா வேல்யூமே அரௌண்ட் 10க்கு நியரஸ்டா இருக்கு. ஸோ எல்லாமே 10 நியரஸ்டா இருக்கிறதுனால என்ன பண்றோம்னா எல்லா வேல்யூமே 10ஆல சப்ட்ராக்ட் பண்றோம். ஸோ இது காலம் 1, C1ன்றது காலம் 1, C2ன்றது காலம் 2, C3ன்றது காலம் 3, C4ன்றது காலம் 4. அதாவது டெக்னீஷியன் 4 மென்ஷன் பண்ணும். ஸோ எல்லா வேல்யூ 10ஆல சப்ட்ராக்ட் பண்ண என்ன ஆகும் சார், இந்த வேல்யூ 6 வந்து 10ஆல சப்ட்ராக்ட் பண்ணுங்க அப்ப என்ன ஆகும் சார், -4 கிடைக்கும். 14ன்ற நம்பரை 10ஆல சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா +4 கிடைக்கும். 10 10ஆல சப்ட்ராக்ட் பண்ணா 0 ஆயிரும். 8 சப்ட்ராக்ட் பண்ணா -2 கிடைக்கும். 11 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 1 கிடைக்கும். 11 சப்ட்ராக்ட் பண்ணா 1 கிடைக்கும். காலம் 2 14 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 4 கிடைக்கும். தென் 9க்கு -1 கிடைக்கும். 12க்கு 2 கிடைக்கும். 10க்கு 0 ஆயிரும். 14க்கு +4 கிடைக்கும். காலம் 3க்கு வாங்க. 10க்கு 0 ஆயிரும். 12னா +2 கிடைக்கும். 7னா -3, 15னா +5, 11னா +1. காலம் 4 வாங்க சார். 9னா -1, 12னா 2 கிடைக்கும். 8னா -2 கிடைக்கும். 10க்கு 0 ஆயிரும். 11க்கு 1 ஆயிரும். கேள்வி கேட்கலாம், ஏன் சார் நம்ம 10ஆல தான் சப்ட்ராக்ட் பண்ணணுமா? ஏன் 12ஆலயோ ஒரு 8ஆல சப்ட்ராக்ட் பண்ணலாம்? எந்த வேல்யூவால வேணாலும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதனால எந்த சேஞ்ச் ஆகாது. ஸோ நமக்கு 10ஆல சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. இல்ல சார் நான் எதையுமே சப்ட்ராக்ட் பண்ண மாட்டேன், அப்படியே ஒர்க் பண்ணுவேன்னா ஒர்க் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஒர்க்கிங் ப்ரொசீஜர் நமக்கு கொஞ்சம் ஃபார் பெட்டரா இருக்கும். அந்த ஒரு கான்செப்ட்டுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், சப்ட்ராக்ட் பண்றோம். சரிங்களா? இப்போ ஆட் பண்ணுங்க சார். ரோ வைஸ் டோட்டல் ஆட் பண்ணுங்க சார். -4 + 4 என்ன சார் ஆயிரும், 0 ஆயிரும். -2 + 1 என்ன சார் ஆகும், -1. அப்போ காலம் டோட்டல் C1ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா -1. காலம் 2ஓட டோட்டல் என்ன சார்னு பாருங்க, +4 -1. கால்சி எடுத்து ஒர்க் பண்ணி பாத்துங்க சார். 4 -1 +2 +4 போட்டீங்கன்னா 9 கிடைக்கும். சரிங்களா? அடுத்த வேல்யூ 0 +2 -3 +5 +1 போட்டீங்கன்னா வேல்யூ 5 கிடைக்கும் சார். C3 ஓட வேல்யூ 5. C4க்கு அதே மாதிரி ஃபைண்ட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க.
-1 + 2 -2 + 1 போட்டிங்கன்னா எல்லா வேல்யூ என்ன ஆயிரும் சார் 0 ஆயிரும். ஏன்னா +2 -2 0 ஆயிரும். +1 -1 0 ஆயிரும். அடுத்து என்ன சார் வேணும்னா எனக்கு கிராண்ட் டோட்டல் வேணும். கிராண்ட் டோட்டல் என்ன சொல்லுவோம் சார்னா டோட்டல். கிராண்ட் டோட்டல் என்ன சார் சொல்லுவோம்னா ஜின்னு சொல்லுவோம். கிராண்ட் டோட்டல் ஜின்றது கிராண்ட் டோட்டல். எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க சார். அதாவது C1 C2 C3 எல்லாத்தையும் C1 + C2 + C3 அண்ட் C4 ஆட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எல்லா வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா அதாவது -1 -1 + 9 + 5 + 0 போட்டிங்கன்னா கிராண்ட் டோட்டல் 13 கிடைக்குது சார். அதாவது இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணுங்க சார். 1 9 5 அண்ட் 0 ஆட் பண்ணீங்கன்னா 13 கிடைக்குது. ஸோ இது கிராண்ட் டோட்டல் நம்ம கேபிட்டல் ஜின்னு சொல்லுவோம். கிராண்ட் டோட்டல் நம்ம கேபிட்டல் ஜின்னு சொல்லுவோம். அடுத்து என்ன சார்னா கேபிட்டல் என் வேணும். கேபிட்டல் என்னன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் சொல்லலாம், இல்லை டேட்டா சொல்லலாம். எவ்வளோ டேட்டா மொத்தமாக கொடுத்துருக்கும். ஸோ N1 ஃபார் எக்ஸாம்பிள் காலம் 1ல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 எல்லா காலத்துலையும் 5 5 கொடுத்துருக்கும். அப்போ டோட்டல் என்ன சார்னு கேட்டிங்கன்னா 20. ஸோ டோட்டல் அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்னன்றது 20. சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன சார் ஃபைண்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கரெக்ஷன் ஃபேக்டர் சொல்லுவோம். கரெக்ஷன் ஃபேக்டர். ஸோ கரெக்ஷன் ஃபேக்டர் அது என்ன சார் கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னா வெரி சிம்பிள் சார். கேபிட்டல் G ஸ்கொயர் பை கேபிட்டல் N. ஸோ கிராண்ட் டோட்டலை ஸ்கொயர் பண்ணிடணும். அப்போ 13 ஸ்கொயர் பை 20. கால்குலேட் போட்டு பாருங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 13 ஸ்கொயர் டிவைடட் பை 20 போட்டிங்கன்னா 8.45 கிடைக்கும். 8.45 இது என்ன சார்னா கரெக்ஷன் ஃபேக்டர் CFன்னு சொல்லுவோம். கரெக்ஷன் ஃபேக்டர் CF. சரிங்களா? அடுத்து என்ன சார் ஃபைண்ட் பண்ணுவோம்னா டோட்டல் SST. இந்த SSTன்றது என்ன சார்னு கேட்டிங்கன்னா டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர். டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். சரிங்களா? அது என்ன சார் டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூ ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ ஸ்கொயர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரோ 1ல பார்த்தீங்கன்னா காலம் 1ல -4 இருக்கா? இப்போ -4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். இது காலம் 1ஓடது. சிமிலர்லி காலம் 2 போனீங்கன்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். இது காலம் 2ஓடது. காலம் 3க்கு 0 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். தென் காலம் 4 போனீங்கன்னா ப்ளஸ் -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அதாவது நெகட்டிவ் சிம்பிளாக இருந்தாலும் பாசிட்டிவ் சிம்பிளாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது சார். அப்படியே ஒர்க் பண்ணியிருந்துரும். மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ எல்லா வேல்யூ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய ஆன்சரை கரெக்ஷன் ஃபேக்டரால் சப்ட்ராக்ட் பண்ணியிருப்போம். அப்போ இந்த ஒவ்வொரு வேல்யூ இந்த சிம்பிளை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை சார். எனக்கு நம்பர் தான் வேணும். இப்போ 4 ஸ்கொயர்னா 16 ப்ளஸ் 4 ஸ்கொயர்னா 16. 0 பிரச்சனை இல்லை சார். 2 ஸ்கொயர்னா 4 1 ஸ்கொயர்னா 1. ரோ 2 காலம் 2 வாங்க சார். 4 ஸ்கொயர்னா 16 -1 ஸ்கொயர்னா +1 தான். தென் 2 ஸ்கொயர்னா 4 0 பிரச்சனை இல்லை சார். 4 ஸ்கொயர் 16. காலம் 3 வாங்க சார். 0 ஸ்கொயர் ப்ராப்ளம் இல்லை. 2 ஸ்கொயர்னா 4 தென் 3 ஸ்கொயர்னா 9 ஆயிரும். தென் 5 ஸ்கொயர்னா 25 ஆயிரும். 1 ஸ்கொயர்னா 1 தான். தென் 4th காலம் -1 ஸ்கொயர்னா +1 தான். 2 ஸ்கொயர்னா 4 ஆயிரும். அகைன் 2 ஸ்கொயருக்கு 4 ஆயிரும். 0 ஸ்கொயர் ப்ராப்ளம் இல்லை சார். ஃபைனலி 1 ஸ்கொயர் 1 தான் கிடைக்கும். ஃபைனலி 1 ஸ்கொயருக்கான வேல்யூ 1 கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 123 கிடைக்கும் சார். 123 ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ. தென் கரெக்ஷன் ஃபேக்டர் என்ன சார் 8.45. 8.45 சப்ட்ராக்ட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 8.45 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 114.55 கிடைக்கும். ஸோ இந்த 114.5 தான் சார் நமக்கு என்னது SSTன்னு சொல்லுவோம். டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர் SSTன்றது 114.55. சரிங்களா சார்?
ஸோ ஒரு நம்பர் மாறினாலும் ஃபுல் ஆன்சர் மாறிடும் சார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாமே கால்சி பண்ணக்கூடிய ஒர்க் தான். அடுத்து என்ன சார் நம்ம பண்ணுறோம், காலம் வைஸ் மட்டும் தான் சார் செக் பண்ணுறோம், ரோ வைஸ் செக் பண்ணலை. அப்போ காலம் வைஸ் செக் பண்ணுறதால எனக்கு என்ன சார் வேணும்னா காலம் சம் ஆஃப் ஸ்கொயர் வேணும். காலம் வைஸ் செக் பண்ணுறதால என்ன சார் வேணும், காலம் சம் ஆஃப் ஸ்கொயர். காலம் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். காலம் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். அது என்ன சார் காலம் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்னா எஸ்எஸ்சி, அதாவது காலம் வைஸ் டோட்டல். அப்போ C1 ஸ்கொயர் பை கரஸ்பாண்டிங் C1ல எவ்வளோ வேல்யூ சார் இருக்கு, C1ல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ ஒவ்வொரு காலத்துலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 5 வேல்யூ தான் கொடுத்துருக்கு. இது எல்லா காலத்துலையும் ஒரே மாதிரி வேல்யூஸ் யூனிஃபார்மாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை. சரிங்களா? அப்போ C1 ஸ்கொயரோட வேல்யூ என்ன சார், C1 ஸ்கொயர் பை N1 பிளஸ் C2 ஸ்கொயர். மொத்தம் 4 காலம் வச்சிருக்கோம். C2 ஸ்கொயர் பை N2 பிளஸ் C3 ஸ்கொயர் பை N3. ஃபைனலி C4 ஸ்கொயர் பை N4. கண்டிப்பாக இந்த வேல்யூவை கரெக்ஷன் ஃபேக்டாரால் சப்ட்ராக்ட் பண்ணும் சார். நிறைய பேர் இந்த டேர்மை மறந்துடுறீங்க. சரிங்களா? பை கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட்ல இந்த சிஎஃப்ஐ சப்ட்ராக்ட் பண்ணணுன்றது மறந்துடுறாங்க. சரிங்களா? ஸோ காலம் 1 ஸ்கொயர். அப்போ காலம் 1ஓட வேல்யூ என்ன சார், -1. காலம் 1ஓட வேல்யூ -1 ஹோல் ஸ்கொயர். N1 எல்லாத்துக்குமே N1 வேல்யூ 5 தான் சார். மொத்தம் 5 தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லா காலத்துலையுமே வேல்யூ 5 தான் இருக்குது. காலம் 2ன்றது 9. ஸோ 9 ஸ்கொயர் பை 5. காலம் 3ன்றது 5. ஸோ 5 ஸ்கொயர் பை 5. காலம் 4ன்றது 0 ஸ்கொயர் பை 5 மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டார் 8.45. மறக்காம கரெக்ஷன் ஃபேக்டரால சப்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ என்ன கிடைக்கணும் பாருங்க சார், எஸ்எஸ்சியோட வேல்யூ அதாவது 1 ஸ்கொயர் பை 5 பிளஸ் 9 ஸ்கொயர் பை 5 பிளஸ் 5 ஸ்கொயர் பை 5 பிளஸ் 0 ப்ராப்ளம் இல்லை, மைனஸ் 8.45 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி எஸ்எஸ்சியோட வேல்யூ எஸ்எஸ்சி காலம் சம் ஆஃப் ஸ்கொயர் வேல்யூ 12.95. கேல்சி எடுத்து பொறுமையாக ஒர்க் பண்ணுங்க சார். சைட் பை சைடாக ஒர்க் பண்ணிட்டே வாங்க, அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். 12.95. அப்போ நமக்கு காலத்தை மட்டும்தான் பேசுகிறோம், ரோ வைஸ் பேசலை. சரிங்களா? அடுத்து என்ன சார் வேணும்னா எரர் வேணும். எரர் சம் ஆஃப் ஸ்கொயர் சொல்லுவோம். சரிங்களா? எரர் சம் ஆஃப் ஸ்கொயர் அது எஸ்எஸ்இ சொல்லுவோம். எஸ்எஸ்இன்றது எரர். எரர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். அது என்ன சார் எரர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சார் கண்டுபிடிச்சிருக்கோம், எஸ்எஸ்டி இருக்கு இல்லைங்களா, எஸ்எஸ்டி டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ல இருந்து என்னென்னலாம் கண்டுபிடிச்சோம். இங்கே நம்ம ஒரே ஒரு கிரைட்டீரியா தான் பார்க்குறோம், அது ஒன் வே. அதனால எஸ்எஸ்சியை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ எஸ்எஸ்டியோட வேல்யூ என்ன சார், 114.55 மைனஸ் காலம் சம் ஆஃப் ஸ்கொயர் 12.95 சப்ட்ராக்ட் பண்ணுங்க சார். 114.55 மைனஸ் 12.95 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 101.6 கிடைக்கும். காலம் சம் ஆஃப் எரர் சம் ஆஃப் ஸ்கொயர் 11. ஸோ எஸ்எஸ்இ இல்லைங்களா, ஆன்சர் என்ன சார் வருது 101.6. இது எரர் சம் ஆஃப் ஸ்கொயர். சரிங்களா சார்? இவ்வளோதான் சார் நமக்கு தேவைப்படும். அடுத்து என்ன சார் பண்ணலாம்னா டைரெக்டாக அனோவா டேபிள் போயிடும். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையுமே நம்ம டேபிளை வச்சு தான் செக் பண்ணி ஆகணும். அதாவது ஒன் வே அனோவா டேபிள்னு சொல்லுவோம். ஒன் வே அனோவா டேபிள் ஃபார்ம் பண்ணும் சார். அனோவா டேபிள் அது என்ன சார், ஒன் வே அனோவா டேபிள் அப்படின்னா ஒரு சிம்பிள் தான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் சொல்லுவோம். என்ன சோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் சொல்லுவது. சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் நம்ம கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலம் இருக்கு. ஒரே ஒரு கிரைட்டீரியன் மட்டும்தான் இருக்கு, காலம் மட்டும்தான் இருக்கு. எது பண்ணாலும் கூட எரர் சேர்த்துக்கும். காலம் இருக்கு, என்ன வேல்யூ கொடுத்தாலும் எரர் கண்டிப்பா வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் காலம், தென் எரர், சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ஸோ நம்ம என்னென்ன ஃபைன் பண்ணி சார் வச்சிருக்கோம், காலம் சம் ஆஃப் ஸ்கொயர் வச்சிருக்கோம். அப்போ எஸ்எஸ்சி இருக்கு. அடுத்து எரர் சம் ஆஃப் ஸ்கொயர் வச்சிருக்கோம், எஸ்எஸ்இ வச்சிருக்கோம் இல்லைங்களா. அதை அப்புறம் பேஸ்ட் பண்ணிக்குவோம். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். அடுத்து என்ன சார் பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அது என்ன சார், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா ஃபர்ஸ்ட் ஒன் V1. V1ன்றது C.
சின்றது என்ன சார்னா நம்பர் ஆஃப் காலம் மைனஸ் ஒன்று. சின்றது நம்பர் ஆஃப் காலம் மைனஸ் ஒன்று. சரிங்களா? V2 அப்படின்றது டோட்டல் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அப்போ நம்ம 20 அப்சர்வேஷன் வச்சிருக்கோம். மைனஸ் சின்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன் சம் ஆஃப் ஸ்கொயர் சொல்லுவோம். மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். அது என்ன சார் மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்னா எம்எஸ்சி. இங்க எஸ்எஸ்சி வச்சிருக்கோம் இல்லையா சார்? அப்போ எம்எஸ்சி. எம்எஸ்சின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி பை V1. தென் எரர் எம்எஸ்இ. எம்எஸ்இன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சார் எஸ்எஸ்இ பை V2. கரஸ்பாண்டிங் டிகிரிஸ் ஆஃப் இடத்துல சப்ட்ராக்ட் பண்ணும். தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா எஃப் ரேஷியோ சொல்லுவோம். ஃபைனலி எஃப் ரேஷியோ. ஸோ எஃப் ரேஷியோ. எஃப் ரேஷியோ ஃபைன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேல்யூ கிரேட்டர் தேன் 1 தான் வரணும். லெஸ் தேன் 1 வந்துச்சுன்னா இடத்த மாற்றி போடுவோம். அது என்னன்றதை சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஸோ எதெல்லாம் நமக்கு தெரியுமோ அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். சப்ஸ்டிட் பண்ணக்கூடிய வேல்யூ எஸ்எஸ்இ இங்கே இருக்குது. அப்போ எஸ்எஸ்இ என்ன சார் 101.6. தென் எஸ்எஸ்சி வேணும் இல்லையா சார்? எஸ்எஸ்சியோட வேல்யூ வச்சிருக்கோம் சார் 12.95. எஸ்எஸ்சி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 12.95 இருக்கட்டும். சின்றது என்ன சார் நம்பர் ஆஃப் காலம்ஸ். நம்ம 4 டெக்னீஷியன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ 4 காலம்ஸ் C1 C2 C3 C4ன்ற 4 காலம்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ 4 minus 1. அப்போ 4 minus 1 என்ன சார் ஆயிரும் 3 ஆயிரும். அப்போ V1 ஓட வேல்யூ 3. N கேபிட்டல் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்ன சார் வச்சிருக்கோம் 20 அப்சர்வேஷன்ஸ் வச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளோ சார் 4. அப்போ 20 minus 4னா 16. அப்போ V2 ஓட வேல்யூ 16. அடுத்து MSCக்கு வந்துருங்க சார். எஸ்எஸ்சியோட வேல்யூ 12.95 பை V1. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் V1 ஓட வேல்யூ 3. அப்போ போடுங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க 12.95 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா 4.32. நம்ம ரவுண்ட் ஆஃப் கூட பண்ணிக்கலாம் சார். 4.32 ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். தென் எஸ்எஸ்இ வேல்யூ 101.6 டிவைடட் பை 16 போட்டிங்கன்னா 6.35 கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து எஃப் ரேஷியோ. இந்த எஃப் ரேஷியோ வெரி சிம்பிள் தான் சார். எஃப் ரேஷியோ எப்படி போடலான்னு கேட்டிங்கன்னா எஃப் காலம் மட்டும் தான் வச்சிருக்கோம். சி காலம். சரிங்களா? ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா எம்எஸ்சி பை எம்எஸ்இ. யூஸ்வலாக எரர்ன்றது கீழே தான் சார் வரும். எரர்ன்றது என்றைக்குமே கீழே தான் வரும். ஆனால் இந்த வேல்யூ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 1 இருக்கும். கிரேட்டர் தேன் 1 இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சார் நம்ம 4.32 எம்எஸ்சியோட வேல்யூ 4.32 டிவைடட் பை 6.35 போட்டிங்கன்னா 0 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். 0 பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 4.32 டிவைடட் பை 6.35 போட்டிங்கன்னா 0.68 சம்திங் கிடைக்குது. இந்த வேல்யூ லெஸ் தேன் 1 இருந்ததுன்னா இந்த வேல்யூ லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா எல்லாமே என்ன ஆயிரும் சார் அக்செப்ட் ஆயிரும். எல்லாமே என்ன சார் ஆயிரும் அக்செப்ட் ஆயிரும். இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ இந்த வேல்யூ 0 பாயிண்ட்ல வரவே கூடாது. எக்காரணத்தை கொண்டு இந்த வேல்யூ 0 பாயிண்ட்ல வந்துச்சுன்னா ராங். அப்போ என்ன சார் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அந்த எம்எஸ் எரர் மேலே போயிடும். தென் காலம் கீழே வந்துடும். ரெசிப்ரோக்கலில் போடுவோம். அப்போ எஃப் ரேஷியோ எஃப் காலம் மட்டும் தான் சார் பார்க்குறோம். காலம் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா எம்எஸ்இ எரர் மேலே போயிடும் சார். தென் எம்எஸ்சி கீழே வந்துடும். ஏன்னா அப்போதான் என்ன ஆகும்னா கிரேட்டர் தென் இப்படி போடும்போது சார் என்ன ஆகும் கிரேட்டர் தென் 1 வந்துடும். அப்போ போடுங்க சார் எம்எஸ் எரர் என்ன சார் வருது 6.35 எரர். தென் எம்எஸ்சி என்ன சார் வருது 4.32. இப்போ போட்டிங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ கிரேட்டர் தேன் 1 தான் வந்திருக்கும். சரிங்களா? அப்போ 6.35 டிவைடட் பை 4.32 போட்டிங்கன்னா 1.47 கிடைக்கும் சார் வேல்யூ. 1.47. இது என்ன சார்னா எஃப் கால்குலேட்டட் வேல்யூ. எஃப் கால்க் பண்ண வேல்யூ என்ன சார் கிடைக்குது 1.47. சரிங்களா? இப்போ என்ன சார் வேணும்னா கால்குலேட் பண்ணியாச்சு வேல்யூ இல்லைங்களா? அடுத்து என்ன சார் வேணும் நமக்கு டேபிள் வேல்யூ வேணும். ஸோ எஃப் கால்குலேட்டட் வேல்யூ எஃப் கால்க் வேல்யூ 1.47 இருக்கு. ஸோ அடுத்த எய்ம் என்னன்னு சொன்னா டேபிள் வேல்யூ. ஸோ டேபிள் வேல்யூ. ஸோ நமக்கு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா கொடுத்துருக்கோமான்னு பாருங்க. சம்ல லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்கோமான்னு பாருங்க சார். சம்மு போங்க. ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.01 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ 0.01 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ல தான் நம்ம செக் பண்ணி ஆகணும். சரிங்களா? அப்போ ஆல்ஃபா 0.01 சொல்லலாம். இல்லைன்னா
99% கான்ஃபிடன்ஸ் லெவல் சொல்லலாம். அப்போ எஃப் டேபிள் வேல்யூ, டி டினோட்ஸ் டேபிள். அப்போ என்ன ஆகும் பாருங்க, 0.01 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் சார்னா V1, V2ன்னு போடுவோம் பொதுவாக. V1, V2 இன் ஜென்ரல். இன் ஜென்ரலாக V1, V2ன்னு எடுத்துக்குவோம். ஆனால் நம்ம இங்கே என்ன சார் பண்ணிட்டோம்னா தலைகளை போட்டுக்கோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஆப்போசிட்டாக மாற்றிருக்கோம், உல்டாவை மாற்றிருக்கோம். அப்போ எரர் மேலே போயிருக்கு இல்லைங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா எரர் மேலே போயிருக்கு, காலம் கீழே வந்திருக்கு. அப்போ எரர் கரஸ்பாண்டிங்கான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 16. அப்போ என்ன சார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எஃப் 0.01 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். V1க்கு பதிலாக நம்ம V2 முன்னாடி போடுவோம், V1 பின்னாடி போடுவோம். ஏன்னா உல்டாவை மாற்றிருக்கோம். ஸோ உல்டாவை மாற்றினதால இந்த லாஜிக் நம்ம இந்த இடத்துல உதைக்கும். ஸோ இந்த V1, V2ன்றது இந்த இடத்துல ராங்கு, V2, V1 தான் கரெக்ட். சரிங்களா? அப்போ எஃப் 0.01, V2ஓட வேல்யூ என்ன சார் 16, V1 வேல்யூ என்ன 3. இதுக்கு டேபிள் எடுத்து பாருங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. டேபிள் எஃப் டேபிள் இங்கே வச்சிருக்கோம். தென் 0.01 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஆமாம், இது 0.01 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் தான். சரிங்களா? அப்போ எஃப் டேபிள் 0.01 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1 வந்து பார்த்தீங்கன்னா 16 இல்லைங்களா? 1 16, 2 வந்து பார்த்தீங்கன்னா 3. அப்போ 2 3க்கான வேல்யூன்னு பாருங்க 26.83 இல்லைங்களா? 26.83, 16 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் DF1ல. V2 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா 16, 3 எங்கே கோயின்சைட் ஆகுதுன்னா 26.83. சரிங்களா? அப்போ அந்த வேல்யூ போட்டுருங்க சார் 26.83. ஓகே சார், இப்போ கன்க்ளூஷன் வந்துடலாம் சார் நம்ம. ஸோ எஃப் கேல்குலேட்டட் வேல்யூ வச்சிருக்கோம். எஃப் டேபிள் வேல்யூ என்னது 26.83. அப்போ என்ன சார் கன்க்ளூட் பண்ணலாம்? கன்க்ளூஷன் என்ன பண்ணலாம்? எஃப் calc வேல்யூ that is 1.47 clearly less than எஃப் டேபிள் வேல்யூ. எஃப் டேபிள் வேல்யூ. ஸோ டேபிள் வேல்யூ 26.83. அப்போ என்ன சார் பண்ணலாம்? we accept H0 and reject H1. accept H0, reject H1. அப்போ என்ன சார் சொல்றோம்? there is no significant difference between four technicians. அப்போ 4 டெக்னீஷியன்ஸுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த எரர்ன்றது தவிர்க்க முடியாத ஒன்றுனால தான் அந்த எரர்ஸ் வருது. பர்பஸ்ஃபுல்லாக யாருமே எரர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றத கன்க்ளூட் பண்ணி. சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.